சரியா? வல்லார சட்னி இல்லை துவையல், தாளித்தா சட்னி, தாளிக்கலைன்னா துவையல். சரியா? வல்லாரையை நல்லா பறித்து வச்சுக்கிட்டு வானொலியை காய வச்சு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகா வத்தல் நல்லா வதக்கணும். போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரியா? எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கின பிறகு வல்லாரையை தண்ணியில் நல்லா அலசிக்கிட்டு அதையும் போடணும். அதுவும் போட்டு கொஞ்சம் வதங்கணும். வெள்ளைப்பூடும் போடுங்க, வெள்ளைப்பூடு போடுங்க, காயம் போடுங்க எல்லாம். அதனால் வல்லாரையை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் பாதி நல்லா வதங்கின பிறகு உப்பு, ஒரு சின்ன புளித்துண்டு போட்டு அதுவும் சேர்த்து நல்லா வதங்கி நல்லா ஆறினோடனே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி காயப்பொடியும் போட்டு அது நல்லா வதங்கினோடனே அப்படியே சோத்துக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வீட்லேயும் தோசைக்கு நல்லாயிருக்கும். நல்லா கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து நல்லெண்ணெயில் தாளித்து இந்த துவையலையும் போட்டு வதக்கி வச்சாலும் 2 நாளைக்கு ஒன்றுமே செய்யாது, கெட்டு போகாது. நான் துவையல் மாதிரி வச்சு